வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் சத்தமும் கேட்கும். அதே நேரத்தில் ஒரு உயிரின் கடைசி பயணமும் நடைபெறும். ஒரு பக்கம் சூரிய உதயத்தை ரசித்து ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கையில் நீராடி கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் புகை வானத்தை நோக்கி உயர்கிறது. அங்கே எரியும் நெருப்பை யாரும் அணைக்க முயற்சிப்பதில்லை. ஏனென்றால் அந்த நெருப்பு பல நூற்றாண்டுகளாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது என்று நம்பப்படுகிறது. இது ஒரு சாதாரண நகரம் அல்ல. இது மரணத்தை பற்றி பயப்படாமல் வாழ கற்றுக் கொடுக்கும் நகரம். இது இறைவன் நேரடியாக வாழ்கிறார் என்று பக்தர்கள் நம்பும் நகரம். இந்த நகரத்தின் பெயர் காசி. இன்று உலகம் முழுவதும் வாரணாசி என்று அழைக்கப்படும் இந்த நகரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆன்மீகத்தின் இதயமாக திகழ்கிறது. இங்கே வரும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு வேண்டுதலோடு வருகிறார். சிலர் உடல் நலத்திற்காக, சிலர் குடும்ப நலத்திற்காக, சிலர் பாவ நிவர்த்திக்காக. ஆனால் சிலர் தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களை இந்த நகரத்திலேயே கழிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறார்கள். ஏன் ஏன் இந்த நகரத்திற்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு? காசியில் உயிர் பிரிந்தால் முக்தி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் வரலாறு என்ன? புராணங்கள் என்ன? வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்று அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கங்கை நதிக்கரையில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். அதிகாலை சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்கவில்லை. கங்கை நீரின் மீது பொன்னிற ஒளி மெதுவாக பரவுகிறது. தொலைவில் ஹர்ஹர் மகாதேவா என்ற முழக்கம் வானத்தை அதிர வைக்கிறது. ஆயிரக்கணக்கான மணி ஓசைகள், வேத மந்திரங்கள், கங்கை நீரில் மிதக்கும் மலர் தீபங்கள். அந்த காட்சி ஒரு இடத்தை பார்க்கும் அனுபவம் அல்ல, ஒரு ஆன்மீக உணர்வை அனுபவிக்கும் தருணம். அந்த உணர்வுதான் காசி. ஆனால் இந்த நகரம் எப்போது உருவானது? உண்மையில் இதை யார் உருவாக்கினார்கள்? சிவபெருமான் உண்மையிலேயே இந்த நகரத்தில் வாழ்கிறாரா? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கும். ஆனால் காசிக்கு மட்டும் ஒரு புராணம் இருக்கிறது. அது மனிதர்கள் எழுதிய வரலாறு அல்ல. இறைவனோடு தொடர்புடையதாக பக்தர்கள் தலைமுறைகளாக கூறி வரும் ஒரு கதை. புராணங்களின்படி பிரபஞ்சம் முழுவதும் அமைதியாக இருந்த ஒரு காலம். அப்போது சிவபெருமான் சிந்தித்தார். பூமியில் மனிதர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீக அமைதியை அடைய ஒரு புனித இடம் தேவை என்று. அந்த எண்ணத்திலிருந்து உருவானது காசி. புராணங்களில் இந்த நகரம் சாதாரணமாக கட்டப்பட்டதல்ல என்று கூறப்படுகிறது. சிவபெருமானின் திரிசூலத்தின் முனையில் பாதுகாக்கப்பட்ட தெய்வீக நகரம் என்றும், உலகம் அழிந்தாலும் காசி அழியாது என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால்தான் காசியை அவிமுக்த கஷேத்திரம் என்று அழைக்கிறார்கள். அதன் பொருள் சிவபெருமான் ஒருபோதும் கைவிடாத புனித நிலம். இது வெறும் ஒரு பெயர் அல்ல, பல கோடி மக்களின் நம்பிக்கை. கங்கை ஏன் காசியில் புனிதமானது? கங்கை நதி இந்தியாவின் பல மாநிலங்கள் வழியாக ஓடுகிறது. ஆனால் காசியில் ஓடும் கங்கை மட்டும் ஏன் இவ்வளவு புனிதமாக கருதப்படுகிறது? ஒரு பழமையான நம்பிக்கையின்படி சிவபெருமான் தனது ஜடாமுடியில் தங்கிய கங்கை காசியை ஆசிர்வதிக்கிறது. அதனால் இங்கே நீராடினால் மனமும் உடலும் தூய்மை அடையும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதிகாலை நேரத்தில் குளிர்ந்த கங்கை நீரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இறங்கி பிரார்த்தனை செய்வதை பார்த்தால் இது ஒரு சாதாரண குளியல் அல்ல, ஒரு ஆன்மீக அனுபவம். காசி என்ற சொல்லுக்கு ஒளி அல்லது பிரகாசம் என்ற பொருள் கூறப்படுகிறது. அது வெளிச்சத்தை மட்டும் குறிக்கவில்லை, அறியாமை என்ற இருளிலிருந்து ஞானம் என்ற ஒளியை நோக்கி மனிதனை அழைத்து செல்லும் நகரம் என்பதையும் குறிக்கிறது. அதனால்தான் பல முனிவர்கள், யோகிகள், தத்துவ ஞானிகள் இதே நகரத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. 1000 ஆண்டுகளாக அணையாத நம்பிக்கை. இன்று காசியின் தெருக்களில் நடந்து சென்றால் ஒவ்வொரு சில அடிகளுக்கும் ஒரு சிறிய சிவன் கோவில், ஒவ்வொரு சந்திலும் ஹர் ஹர் மகாதேவா என்ற முழக்கம். காலம் மாறியது, அரசர்கள் மாறினார்கள், பேரரசுகள் மறைந்தன. ஆனால் காசியின் ஆன்மீக நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் மாறவில்லை. அதுவே இந்த நகரத்தின் மிகப்பெரிய அதிசயம். ஆனால் காசியின் மிகப்பெரிய அடையாளம் கங்கை அல்ல, இந்த நகரின் இதயத்தில் இருக்கும் ஒரு கோவில். அந்த கோவிலில் இருக்கும் சிவலிங்கம் இந்தியாவின் மிக புனிதமான 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. அது காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதர் கோவிலின் கருவறையில் இருக்கும் இந்த சிறிய சிவலிங்கத்தை பார்த்தால் அது ஒரு சாதாரண கல் என்று சிலருக்கு தோன்றலாம். ஆனால் இந்தியாவின் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அது வெறும் சிவலிங்கம் அல்ல, பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனின் அடையாளம். அந்த நம்பிக்கையின் பின்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் ஒரு புராண கதை இருக்கிறது. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஏற்பட்ட வாதம். ஒரு காலத்தில் படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கும் காத்து ரட்சிக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு கேள்வி எழுந்தது. நம்மில் யார் உயர்ந்தவர்?
அந்த வாதம் மெதுவாக பெரிய விவாதமாக மாறியது. யாரும் யாரையும் ஏற்க தயாராக இல்லை. அப்போது திடீரென அவர்களுக்கு நடுவே வானத்தையும் பூமியையும் துளைத்தபடி முடிவே தெரியாத ஒரு அக்னி ஜோதி தோன்றியது. அது எங்கு தொடங்கியது, எங்கு முடிகிறது, யாருக்கும் தெரியவில்லை. சிவபெருமானின் சோதனை. அந்த முடிவில்லாத ஜோதிக்குள் இருந்து ஒரு குரல் கேட்டது. இந்த ஜோதியின் அடியையோ அல்லது முடியையோ முதலில் கண்டுபிடிப்பவரே உயர்ந்தவர். உடனே மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அந்த ஜோதியின் அடியை தேடி கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து அதன் உச்சியை தேடி மேலே பறந்தார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேடியும் ஒருவராலும் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை. மகாவிஷ்ணு தான் தோற்றதை ஒப்புக்கொண்டு திரும்பி வந்தார். ஆனால் பிரம்மா ஒரு தவறான காட்சியை வைத்து நான் உச்சியை பார்த்து விட்டேன் என்று கூறியதாக புராணம் விவரிக்கிறது. அந்த கணத்தில் அக்னி ஜோதிக்குள் இருந்து சிவபெருமான் தோன்றினார். அவர் கூறியதாக புராணம் சொல்கிறது. உண்மையை ஏற்றுக்கொண்ட விஷ்ணுவின் பணிவே உயர்ந்தது. பொய்யச் சொன்ன பிரம்மாவுக்கு பூமியில் தனியாக கோவில்கள் மிக குறைவாக இருக்கும். அந்த முடிவில்லா அக்னி ஜோதியே ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்பட்டது. ஜோதி என்றால் ஒளி, லிங்கம் என்றால் இறைவனின் எல்லையற்ற தத்துவத்தின் அடையாளம். இந்தியா முழுவதும் சிவபெருமான் தனது அருளை வெளிப்படுத்தியதாக நம்பப்படும் 12 முக்கிய ஜோதிர்லிங்கங்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாக காசி விஸ்வநாதர் திகழ்கிறார். இங்கு தரிசனம் செய்வது சிவபெருமானின் அருளை பெறும் மிகப்பெரிய பாக்கியம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கோவிலின் கருவறைக்குள் நுழையும் போது வெளியில் இருக்கும் சத்தங்கள் மெதுவாக மறைந்து விடுகின்றன. மணி ஓசை, மந்திர உச்சரிப்பு, வில்வ இலைகளின் மனம், அபிஷேக நீரின் வாசனை. அந்த சில நிமிடங்கள் பல பக்தர்களுக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும். பலர் கண்களில் கண்ணீருடன் வெளியே வருவதையும் காணலாம். அவர்களுக்கு அது ஒரு தரிசனம் மட்டுமல்ல, பல பல ஆண்டுகளாக இருந்த ஒரு கனவு நிறைவேறிய தருணம். ஆனால் இந்த கோவில் எப்போதும் இப்படித்தான் இருந்ததா? இல்லை. பல நூற்றாண்டுகளாக இந்த கோவில் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது, மீண்டும் எழுப்பப்பட்டது. ஒவ்வொரு முறையும் பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோவிலை மீண்டும் உயிர்ப்பித்தது. இருப்பினும் ஒரு விஷயம் மட்டும் ஒருபோதும் அழியவில்லை. அது பக்தர்களின் நம்பிக்கை. காசி விஸ்வநாதர் கோவிலின் ஆரம்பகால வரலாறு முழுமையாக பதிவாகவில்லை. ஆனால் பல நூற்றாண்டுகளாக இந்த இடம் சிவபெருமானின் புனித தலமாக இருந்ததாக பல வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் அரசர்கள், முனிவர்கள், வணிகர்கள், பக்தர்கள் காசிக்கு வந்து வழிபட்டனர். கங்கை கரையில் அமைந்த இந்த நகரம் ஆன்மீகத்தின் மையமாக வளர்ந்தது. காலம் மாறியது. வட இந்தியாவில் பல அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டன. அதனுடன் சில கோவில்களும் தாக்குதலுக்கு உள்ளானது. காசி விஸ்வநாதர் கோவிலும் அந்த வரலாற்றை சந்தித்தது. கோவில் சேதப்படுத்தப்பட்ட காலங்களிலும் உள்ளூர் மக்கள் மற்றும் பக்தர்கள் சிவலிங்க வழிபாட்டை நிறுத்தவில்லை. அவர்களின் நம்பிக்கை எந்த தாக்குதலாலும் உடைக்கப்படவில்லை. மீண்டும் எழுந்த நம்பிக்கை. ஒவ்வொரு முறையும் கோவில் சேதமடைந்த போதும் அதை மீண்டும் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் பக்தர்களிடம் எழுந்தது. பல அரசர்களும் தங்கள் காலத்தில் கோவிலை மீண்டும் எழுப்ப உதவினர். அதனால் காசி விஸ்வநாதர் கோவில் வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, மீண்டும் மீண்டும் எழுந்த நம்பிக்கையின் சின்னமாக மாறியது. அகல்யா பாய் ஹோல்கரின் பங்களிப்பு. 18ஆம் நூற்றாண்டில் இந்தூரின் மகாராணி அகல்யா பாய் ஹோல்கர் தற்போதைய காசி விஸ்வநாதர் கோவிலை மறுகட்டுமானம் செய்ய முக்கிய பங்களித்தார். அவரது பக்தியும் அர்ப்பணிப்பும் காரணமாக இன்று பக்தர்கள் தரிசிக்கும் கோவிலின் அடித்தளம் உருவானது. அவரது பெயர் காசி விஸ்வநாதர் வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படுகிறது. இன்று காசி விஸ்வநாதர் கோவிலின் தங்க ஒளியில் ஜொலிக்கும் சிகரம் உலக புகழ் பெற்றது. பின்னாளில் பஞ்சாபின் மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங் கோவிலின் சிகரத்திற்கு தங்கம் வழங்கியதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. சூரிய ஒளி அந்த தங்க கோபுரத்தின் மீது விழும் தருணம் பக்தர்களுக்கு அது ஒரு மறக்க முடியாத காட்சியாக அமைகிறது. இன்று தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். சிலர் அமைதியாக கண்களை மூடி பிரார்த்தனை செய்கிறார்கள். சிலர் கண்ணீருடன் சிவனை வணங்குகிறார்கள். சிலர் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறார்கள். கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மணியொலியும் நூற்றாண்டுகளின் வரலாற்றை அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. காசிக்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் பார்க்க விரும்பும் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் அதே இடத்திற்கு செல்ல பலர் மனதளவில் தயங்குகிறார்கள். அந்த இடத்தின் பெயர் மணிகர்ணிகா கட். இது ஒரு சுற்றுலா தலம் அல்ல, இது ஒரு நினைவூட்டல். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் மரணம் நிச்சயம் என்ற உண்மையை அமைதியாக சொல்லும் இடம். ஆனால் இந்த இடம் சோகத்தின் அடையாளமாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. பல பக்தர்களுக்கு இது முக்திக்கான வாயில் என்று நம்பப்படுகிறது. மணிகர்ணிகா என்ற பெயர் எப்படி வந்தது?
புராணங்களின்படி ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காசிக்கு வந்திருந்தனர். அப்போது பார்வதி தேவியின் காதணியில் இருந்த ஒரு மணி பூமியில் விழுந்ததாகவும் அந்த இடத்தில் ஒரு புனித குளம் உருவானதாகவும் கூறப்படுகிறது. அதனால் இந்த இடம் மணிகர்ணிகா என்று அழைக்கப்படத் தொடங்கியது. இந்த கதை வரலாற்று உண்மை என நிரூபிக்கப்படவில்லை, ஆனால் பக்தி மரபில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன் இங்கு எப்போதும் தகனம் நடைபெறுகிறது? மணிகர்ணிகா கட் 24 மணி நேரமும் இயங்கும் தகன காடாக அறியப்படுகிறது. பகலும் இரவும் மழையும் வெயிலும் அங்கே இறுதிச் சடங்குகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இதை முதலாக பார்க்கும் ஒருவருக்கு அது மனதை உலுக்கும் அனுபவமாக இருக்கலாம். ஆனால் இங்கு வாழும் மக்களின் பார்வை வேறு. அவர்களுக்கு மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய ஆன்மீக பயணத்தின் தொடக்கம். முக்தி பற்றிய நம்பிக்கை. இந்து சமய மரபில் காசியில் உயிர் பிரிந்தால் மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று பலர் நம்புகின்றனர். மேலும் இறுதி நேரத்தில் சிவபெருமான் ஆத்மாவுக்கு விடுதலை அளிப்பார் என்ற பாரம்பரிய நம்பிக்கையும் உள்ளது. இது ஒரு மத நம்பிக்கை. இதை வரலாற்று உண்மையாக அல்ல, ஆன்மீக மரபின் ஒரு பகுதியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையால் தான் பல வயதான பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் காசியில் தங்க விரும்புகிறார்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். மணிகர்ணிகா கட் சென்ற பலர் ஒரே விஷயத்தை சொல்கிறார்கள். அங்கு நின்ற சில நிமிடங்களிலேயே வாழ்க்கையை பற்றிய பார்வை மாறிவிடுகிறது. நாம் சேர்த்து வைத்த செல்வம், புகழ், பதவி எதுவும் நம்முடன் வரப்போவதில்லை. இறுதியில் நம்முடன் வருவது நாம் செய்த நல்ல செயல்களும் நம்மை நேசித்த மனிதர்களின் நினைவுகளும் மட்டுமே. அதனால்தான் காசி நமக்கு மரணத்தை பற்றியல்ல, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் கற்றுக் கொடுக்கிறது. மணிகர்ணிகா காட்டிலிருந்து சில நிமிடங்கள் நடந்தால் கங்கை அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும். சூரியன் மறையும் நேரம். நதியில் மிதக்கும் சிறிய தீபங்கள். அமைதியாக அமர்ந்து தியானிக்கும் பக்தர்கள். அந்த காட்சி வாழ்க்கையும் மரணமும் துக்கமும் நம்பிக்கையும் ஒரே இடத்தில் ஒன்றாக இருப்பதை உணர்த்துகிறது. மாலை நேரம் ஆக ஆக தசாஸ்வமேத் காட் முழுவதும் பக்தர்களால் நிரம்பி விடுகிறது. படகுகள் ஒன்றன் பின் ஒன்றாக கங்கையில் வரிசையாக நிற்கின்றன. அந்த படகுகளில் அமர்ந்திருப்பவர்கள் அமைதியாக கரையை நோக்கி பார்க்கிறார்கள். காற்றில் சந்தனத்தின் மணம், மலர்களின் வாசனை, தூபத்தின் புகை. அந்த சூழல் ஒரு திருவிழாவைப் போல இருந்தாலும் அதில் ஒரு ஆழ்ந்த அமைதியும் கலந்திருக்கிறது. ஆர்த்தி தொடங்கும் அந்த நொடி திடீரென்று ஒரு மிகப்பெரிய சங்கொலி ஒலிக்கிறது. அதைத் தொடர்ந்து கோவில் மணிகள் முழங்கத் தொடங்குகின்றன. வேத மந்திரங்கள் காற்றில் எதிரொலிக்கின்றன. அந்த ஒளி கங்கை நீரின் மேல் பரவி கரை முழுவதும் ஒரு ஆன்மீக அதிர்வலை போல உணரப்படுகிறது. வெள்ளை மற்றும் குங்கும நிற ஆடைகளை அணிந்த பூஜாரிகள் ஒரே நேரத்தில் தங்கள் இடங்களில் நிற்கிறார்கள். அவர்களின் கைகளில் பெரிய வெண்கல தீபங்கள், தூப கலசங்கள், சங்கு, மலர்கள், ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை கொண்டவை. தீபங்களின் நடனம். பூஜாரிகள் மெதுவாக பின்னர் ஒரே தாளத்தில் அந்த தீபங்களை வட்டமாக சுழற்ற தொடங்குகிறார்கள். தீப்பிழம்புகள் இரவின் இருளை ஒளிரச் செய்கின்றன. காற்றில் அசையும் அந்த தீபங்கள் கங்கை அலைகளில் பிரதிபலிக்கும் போது அது வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் பூமிக்கு இறங்கி வந்தது போல தோன்றுகிறது. அந்த தருணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் கைகளை கூப்பி வணங்குகிறார்கள். பலரின் கண்களில் கண்ணீர், பலரின் முகத்தில் புன்னகை. சிலர் அமைதியாக கண்களை மூடி பிரார்த்திக்கிறார்கள். அந்த உணர்வை வார்த்தைகளால் விவரிப்பது மிகவும் கடினம். 1000 தீபங்களின் ஒளி. ஆர்த்தி முடிந்த பிறகு பக்தர்கள் சிறிய மண் அகல் விளக்குகளில் தீ ஏற்றி அவற்றை கங்கை நீரில் மெதுவாக விடுகிறார்கள். ஒவ்வொரு தீபமும் ஒரு வேண்டுதல், ஒரு நம்பிக்கை, ஒரு நன்றி, ஒரு பிரார்த்தனை. நூற்றுக்கணக்கான தீபங்கள் கங்கை நீரில் மெதுவாக மிதந்து செல்லும் அந்த காட்சி ஒரு கனவு போல இருக்கும். ஏன் இந்த ஆர்த்தி இவ்வளவு சிறப்பு? கங்கை நதி வெறும் ஒரு நதி அல்ல. பல இந்து மரபுகளில் இது தாயாக மதிக்கப்படுகிறது. அதற்கு நன்றியும் மரியாதையும் செலுத்தும் வழிபாட்டு முறையாகவே கங்கை ஆர்த்தி நடத்தப்படுகிறது. அதனால் இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு பக்தி அனுபவம், ஒரு பயணியின் மனதில் பதியும் தருணம். காசிக்கு வரும் பலர் விஸ்வநாதர் கோவிலை தரிசித்த மகிழ்ச்சியுடன் திரும்புவார்கள். ஆனால் அவர்களின் மனதில் நீண்ட காலம் நிற்பது இந்த கங்கை ஆர்த்தியின் காட்சிதான். மணி ஓசைகள், வேத மந்திரங்கள், தீப ஒளிகள், கங்கை அலைகள், இவை அனைத்தும் சேர்ந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவாக மாறிவிடுகின்றன.
இப்போது காசியின் இதயத்திற்குள் நடந்து செல்லலாம். காசியை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதன் தெருக்களில் நடக்க வேண்டும் என்று பலர் கூறுவார்கள். ஏனென்றால் காசியின் ஆத்மா அதன் தெருக்களில்தான் வாழ்கிறது. குறுகிய தெருக்கள், முடிவில்லா கதைகள். காசியின் தெருக்கள் மிகவும் குறுகலானவை. இருவர் அருகருகே நடப்பதற்கே இடம் இருக்கும் சில பாதைகள். ஆனால் அந்த தெருக்கள்தான் 1000 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான பக்தர்களின் காலடிச் சுவடுகளை தாங்கி நிற்கின்றன. சுவர்களில் பழமையான ஓவியங்கள், ஹர் ஹர் மகாதேவா என்று எழுதப்பட்ட வாசகங்கள். ஒவ்வொரு சில அடிகளுக்கும் ஒரு சிறிய சிவன் கோவில். எங்கு பார்த்தாலும் ஆன்மீகத்தின் மணம். காலை நேரத்தின் காசி. அதிகாலை 4 மணி. நகரம் இன்னும் முழுமையாக விழித்திருக்கவில்லை. ஆனால் காசி ஏற்கனவே விழித்துவிட்டது. சிலர் கங்கை நீராடச் செல்கிறார்கள். சிலர் கோவிலுக்கு பூக்களை எடுத்து கொண்டு செல்கிறார்கள். சிலர் ருத்ராட்ச மாலையை கையில் பிடித்து சிவனின் நாமத்தை ஜெபிக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்தால் காலம் பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி சென்றது போல தோன்றும். மலர்களும் மணங்களும். ஒரு தெருவில் மல்லிகை, மற்றொரு தெருவில் செம்பருத்தி. மலர்க்கடைகள் அனைத்தும் வண்ணங்களால் நிரம்பி இருக்கின்றன. அருகில் சந்தனம் அரைக்கும் வாசனை, கற்பூரம், தூபம். இந்த அனைத்து மணங்களும் ஒன்றாக கலக்கும்போது அந்த காற்றை ஒரு பூஜை போல உணரப்படுகிறது. காசியின் தெருக்களில் நடக்கும்போது பல சந்நியாசிகளை பார்க்கலாம். சிலர் அமைதியாக தியானத்தில் இருப்பார்கள். சிலர் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். சிலர் வேதங்களை படித்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்தால் இந்த நகரம் வெறும் கோவில்களின் நகரம் அல்ல, ஞானத்தை தேடியவர்களின் நகரம் என்பதும் புரியும். ஆன்மீகம் மட்டுமல்ல, காசி அதன் உணவுகளுக்கும் புகழ் பெற்றது. காலை நேரத்தில் சூடான கச்சோரி, அதனுடன் காரமான கறி. பின்னர் மண் குவளையில் வழங்கப்படும் காசியின் பிரபலமான லஸ்ஸி. இனிப்பு சுவையுடன் மேலே குங்குமப்பூவும் பருப்புகளும். பயணத்தின் சோர்வை மறக்கச் செய்யும் ஒரு அனுபவம். காசியில் ஆயிரக்கணக்கான சிறிய மற்றும் பெரிய கோவில்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு தெருவிலும் ஒரு மணி ஓசை, ஒரு தீபம், ஒரு பிரார்த்தனை. இங்கே நடந்து செல்லும்போது நாம் ஒரு நகரத்தில் அல்ல, ஒரு பெரிய கோவில் வளாகத்திற்குள் நடந்து செல்வது போன்ற உணர்வு ஏற்படும். இந்த நகரம் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது? ஏன் இங்கு நேரம் மெதுவாக நகர்வது போல உணர்கிறோம்? பதில் ஒன்றுதான். காசி மனிதர்களை அவசரமாக வாழ கற்றுக் கொடுக்கவில்லை, அமைதியாக வாழ கற்றுக் கொடுக்கிறது. இவ்வளவு நேரம் நாம் காசியின் வரலாற்றை பார்த்தோம், புராணங்களை பார்த்தோம், கங்கை ஆர்த்தியின் ஆன்மீக அனுபவத்தை உணர்ந்தோம். இப்போது ஒரு நாள் நீங்கள் காசிக்கு செல்ல நினைத்தால் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய விஷயங்களை பார்ப்போம். காசிக்கு செல்ல சிறந்த காலம். காசிக்கு செல்ல மிகவும் ஏற்ற காலம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. இந்த மாதங்களில் வானிலை குளிர்ச்சியாக இருக்கும். நகரம் முழுவதும் ஆன்மீக உற்சாகம் நிறைந்திருக்கும். மகா சிவராத்திரி, தேவ தீபாவளி போன்ற திருவிழாக்களின் போது காசி இன்னும் சிறப்பாக காட்சியளிக்கும். எப்படி செல்வது? காசி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி நகரில் அமைந்துள்ளது. விமானம், ரயில் மற்றும் சாலை வழியாக இந்தியாவின் பல முக்கிய நகரங்களிலிருந்து எளிதாக செல்லலாம். வாரணாசி விமான நிலையத்திலிருந்து நகர மையம் சுமார் 1 மணி நேர பயணத்தில் அடையலாம். தவறாமல் பார்க்க வேண்டிய இடங்கள். காசி சென்றால் காசி விஸ்வநாதர் கோவில், தசாஸ்வமேத் கட் மற்றும் மாலை கங்கை ஆர்த்தி, மணிகர்ணிகா கட், அஸ்ஸி கட், கங்கை படகு சவாரி. பழமையான காசியின் தெருக்கள். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அனுபவம். உங்கள் மனதில் அழியாத நினைவாக மாறும். பயணத்தின் போது கவனிக்க வேண்டியவை. கோவிலுக்கு செல்லும் முன் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். கூட்டம் அதிகமாக இருக்கும் நாட்களில் பொறுமையாக இருங்கள். புனித தலங்களில் அமைதியையும் மரியாதையும் கடைபிடியுங்கள். உள்ளூர் மரபுகளையும் விதிகளையும் மதித்து நடப்பது நல்ல பயண அனுபவத்தை வழங்கும். காசி நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? இந்த பயணம் முழுவதும் ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது. காசி மரணத்தை கொண்டாடும் நகரம் அல்ல, வாழ்க்கையின் அருமையை உணர்த்தும் நகரம். மணிகர்ணிகா கட் நம் வாழ்க்கை நிரந்தரமல்ல என்பதை நினைவூட்டுகிறது. கங்கை எவ்வளவு தடைகள் வந்தாலும் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. விஸ்வநாதர் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது என்று உணர்த்துகிறார். ஒரு நாள் நீங்கள் காசியின் கங்கை கரையில் நின்றால் அங்கு வீசும் காற்று, ஒலிக்கும் மணி, ஓடும் கங்கை அனைத்தும் சேர்ந்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கும். நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக இருந்ததா? அந்த கேள்விக்கான பதிலை ஒவ்வொருவரும் தங்கள் மனதிற்குள் தேட வேண்டும். அதுவே காசியின் உண்மையான மகிமை. இந்த உலகத்தில் பல நகரங்கள் நமக்கு நினைவுகளை தருகின்றன. ஆனால் காசி மட்டும் நம்மையே நமக்கு அறிமுகப்படுத்துகிறது.
இதுவரை என்னுடன் இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்ததற்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பயண வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.